வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். புதுதில்லி வந்துள்ள பராகுவே அதிபர் திரு சாண்டியாகோ பெனாபாலசிசுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். வேளாண் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் குறைகளை மறைப்பதற்காகவே திமுக பொதுக்குழுவில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலங்களில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இனி விரிவான செய்திகள். பராகுவே அதிபர் திரு சாண்டியாகோ பெனாபாலசியஸ் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுதில்லி வந்தடைந்தார். பாலம் விமான நிலையத்தில் அவரை மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா வரவேற்றார். அவருக்கு முப்படை அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. புதுதில்லியில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இன்று இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் பராகுவே அதிபர் அங்கு தொழில்துறையினருடன் கலந்துரையாட உள்ளார். வேளாண் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 16,000 வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டிருப்பதாக கூறினார். இவர்கள் விவசாயிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு உற்பத்தியை அதிகரித்தல், இடுபொருள் செலவை குறைத்தல், விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கச் செய்தல், பாதிக்கப்படும் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விளக்கி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மாற்றுப் பயிர் சாகுபடி, இயற்கை விவசாயம் போன்றவற்றை அரசு ஊக்குவித்து வருவதுடன் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியை அதிகரிக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு இயக்கம் குறித்தும் விவசாயிகளிடம் எடுத்துக் கூறி வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். இத்தாலியின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்தாலி வெளியுறவு அமைச்சர் திரு அன்டோனியோ தஜானி மற்றும் அந்நாட்டு அரசுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா இத்தாலி இடையான உறவு நீடித்த ஒத்துழைப்பு அடிப்படையில் அமைந்தது என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் செயல்பாடுகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மறைப்பதற்காகவே திமுக பொதுக்குழுவில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டதால் ஆளுங்கட்சியினர் விசாரணை அமைப்புகளை கண்டு அச்சமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேச திமுகவிற்கு தகுதியில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நகை கடனுக்கான ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகளை நீக்குவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை எடுத்த பிறகும் அது தொடர்பாக தீர்மானம் போட்டிருப்பதை அமைச்சர் வன்மையாக கண்டித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு எல் முருகன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட மத்திய அரசின் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்தேர்வுக்கான விடைத்தாள் குறிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது பதிவு எண், பிறந்த தேதி மற்றும் செல்போன் எண்ணை பயன்படுத்தி தேர்வு முடிவுகளை JEE.adv.ac.in என்ற இணையதளத்தில் காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்து வருகின்றனர். பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் லண்டனில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வெளியுறவு விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் திருமதி பிரீத்தி பட்டேல் உள்ளிட்டோரை சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கி கூறினார். சிவசேனா உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் லைபீரியாவின் மன்ரோவியாவில் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே, தீவிரவாதத்திற்கு எதிராக நாடாளுமன்ற தூதுக்குழு மூலம் இந்தியா உலகளாவிய பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஐக்கிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த திரு சஞ்சய் ஜா தலைமையிலான குழுவினர் கோலாலம்பூரில் மலேசிய இந்திய பாரம்பரிய அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் அந்நாட்டு ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினர். திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் சென்றுள்ளனர்.
அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி கனிமொழி, மத்திய அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கை மூலம் நட்பு நாடுகளிடம் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கியதுடன் மாற்றுக் கருத்து கொண்டிருந்த நாடுகளும் இந்தியாவை ஆதரிக்க முன்வந்திருப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் தலைமையிலான குழுவினர் பிரேசிலின் அந்நாட்டு அமைச்சர்களை சந்திக்கவிருப்பதாக பிரேசிலுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் எகிப்து நாட்டின் கெய்ரோவில் அந்நாட்டு தலைவர்களை சந்திக்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு, எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு, மத்திய அரசின் உறுதிப்பாடு, பாதுகாப்பு படைகளின் செயல்திறன். ஆபரேஷன் சிந்தூர், இது வெற்றி திலகம். முப்படைகளின் வலிமையை போற்றுவோம், வணங்குவோம். மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 29ஆம் தேதி முதல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் கோவை வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கரும்பு இனப்பெருக்க மைய விஞ்ஞானி திரு அப்பனு பங்கேற்று கரும்பு சாகுபடியில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து எடுத்துரைத்தார். விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில்நுட்பங்களை எடுத்துரைத்து வருகிறோம். கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம் 117 வருடங்களாக கரும்பு முன்னேற்றத்தில் பாடுபட்டு வருகிறோம். நாங்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளோம். இதில் வறட்சியை தாங்கக்கூடிய கரும்பு ரகங்களை வெளியிட்டுள்ளோம். பரவலாக இப்பொழுது 86-032 என்ற ரகம் நயானா என்று சொல்லப்படுகிறோம். இந்த ரகம் பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது. இது செவ்வலுகள் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறனை கொண்டது. இப்பொழுது புதிய ரகமான கோ 18-009 புன்னகை என்று அழைக்கிறோம். இது வறட்சியை அதிகமாக தாங்கி வளரக்கூடியது. இது நயானா என்ற ரகத்தை விட 10 டன் ஒரு ஹெக்டேருக்கு அதிக மகசூலை கொடுக்க உள்ளது. நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் என்பதால் விவசாய பெருமக்கள் அனைவரும் இதை விரும்பி எடுத்துச் செல்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலச்சமுத்திரம் வேளாண் அறிவியல் மையம் சார்பில் கரீப் சாகுபடிக்கான புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து இந்த பகுதியில் உள்ள கிராமங்களில் நடத்தப்பட்ட செயல் விளக்கம் தங்களுக்கு உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். வேளாண் பல்கலைக்கழகம் மூலயமாக கேவிகே கிருஷி விஜயன் கேந்திரா மூலயமா இந்த பயிற்சி விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் இன்னைக்கு என்னென்ன பயிர் சாகுபடி செய்யலாம் இந்த பருவத்துக்குன்றத தெளிவாக பேராசிரியர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. இந்த பயிற்சி மட்டும் இல்லாத என்னென்ன உரங்கள் பயன்படுத்தலான்றதும் அதுக்கான நிறுவனமும் கூட பணியாற்றவங்களும் வந்திருந்தாங்க. எங்களுக்கு இந்த பயிற்சி மூலயமா இந்த காரி பருவத்துக்கு செய்யறதுக்கு என்னென்ன செய்யலாம், அதனால முயற்சிகள் என்னன்றது அனைத்துமே இந்த பயிற்சி மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மத்திய அரசாங்கத்துக்கு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாண் வளர்ச்சி பிரச்சார இயக்கத்தின் பயிற்சி முகாமில் நான் கலந்து கொண்டேன். இதில் வந்திருந்த பேராசிரியர்கள் மத்திய அரசின் திட்டங்களையும் மானியங்களையும் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்கள். இயற்கை வேளாண்மை, வேளாண் கிசான் கார்டு, இஃப்கோவின் மூலமாக என்னென்னலாம் பயன்கள் நமக்கு இருக்கிறது என்று விரிவாக எடுத்துரைத்தார்கள். இது எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருந்தது. இந்த பயிற்சியை கொடுத்ததான மத்திய அரசிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவருக்கு 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு வழங்கக்கூடாது என்றும் நீதிபதி திருமதி ராஜலட்சுமி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலங்களில் ராணுவம் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சிக்கிம் மாநிலத்தில் லச்சுங் பகுதிக்கு செல்லும் சாலை எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தைச் சேர்ந்த பொறியாளர்களால் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் சிக்கியுள்ள சுமார் 1500 சுற்றுலாப் பயணிகளை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல பிரதேசத்தின் திபங் பள்ளத்தாக்கில் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட 14 பேரை மீட்கும் பணியில் விமானப்படை ஈடுபட்டுள்ளது. அசாமிலும் ஜோர்காத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் ஆபரேஷன் ஜல் ரகத் என்னும் பெயரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லி வந்துள்ள பராகுவே அதிபர் திரு சாண்டியாகோ பெனா பாலாசியஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வேளாண் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் குறைகளை மறைப்பதற்காகவே திமுக பொதுக்குழுவில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலங்களில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.